மகாநதி சீரியல்ல ஹாஸ்பிட்டல் இருந்த காவேரி நிவின் கிட்ட, நிவின் நீங்க எப்படியோ பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க, இருந்தாலும் அவங்க கிட்டயும் அவங்க ஆளுங்கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து நிவின் கிளம்பி நேர பசுபதி இருக்கிற இடத்துக்கு போய் எப்ப பசுபதி தனியா மாட்டுவான் அவனை கையோட பிடிக்கணும்னு காத்துட்டு இருக்காரு. கங்கா காவேரிக்கு போன் பண்ணி, என்ன காவேரி நான் காலையில எழுந்து பார்த்து நீ ஆளே காணும், எங்க போன சொல்லாம கொள்ளாம நீ பாட்டு போயிட்டேன்னு கேட்க, காவேரியோ ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. கங்காவும் சரி காவேரி என்கிட்ட உண்மையை சொல்லு, அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாம சொல்லுவாங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஆமாக்கா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கான முயற்சி நடந்தது, இதுல இருந்து எப்படியோ நான் அவளை காப்பாத்திட்டேன், அவளை பார்த்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவளை பார்த்துட்டு நான் கூட தான் இருக்கேன்னு சொல்றாங்க. குமரனும் தன்னோட பங்குக்கு வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அடியாளுங்களை அடிச்சு போட்டு நம்பிராஜனை பாக்குறாரு. சார் பாத்தீங்களா, நீங்க அந்த பசுபதியை நம்பினீங்க, ஆனா அவனே உங்களை கடைசியில கை விட்டுட்டான், இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு இருக்கு சார், இப்பயாச்சும் நீங்க விஜய்க்கு உதவி பண்ணுங்க சார், நீங்க வந்து கோர்ட்ல உண்மையா சொன்னீங்கன்னா விஜய் நிர்பராதின்னு சொல்லிடுவாங்க, நான் உங்க கை காலில் போட்டிருந்த கயிறை கட்டி விட்டுறேன், கீழ இருக்க அடியாளுங்க எப்படியா சம்பாதிச்சிடறேன், நீங்க எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு தெருக்கு முனையில இருக்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு வந்துருங்க, அங்க இருந்து நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சாருங்கிறாரு. குமரன் சொன்ன மாதிரியே நம்பிராஜனும் அடியாளன் கிட்ட இருந்து தப்பிச்சு குமரன் கூட கோர்ட்டுக்கு உண்மையை சொல்றதுக்காக போறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெண்ணிலாவை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இந்த ஒரு காவேரியை பார்த்து, மேடம் இங்க எல்லாம் நீங்க இருக்காதீங்க, இங்க கிளம்பி போங்கன்னு சொல்ல, காவேரியும் கோவப்பட்டு, மத்த 2 போலீஸ்காரங்களும் ராத்திரி என்ன நினைச்சுன்னு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியா சார், ராத்திரி வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கு ஆளுங்க வந்தாங்க, நான் தான் அவங்களை அடிச்சு காப்பாத்தினேன், இதே மாதிரி திரும்பவும் நடக்காதுன்னு என்ன சார் நிச்சயம், வெண்ணிலா டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பாங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பேசும்போது தான் காவேரிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணல, வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட காவேரி, இனிமேல் வெண்ணிலா இங்க இருந்தா பிரச்சனை, எப்படியாச்சும் வெண்ணிலா இங்க இருந்து கூட்டிட்டு போய் கோர்ட்ல ஒப்படைக்கணும், அங்க உண்மையை சொன்னாதான் விஜய் விடுதலை ஆவார். நர்ஸ் கிட்ட போட்டு வெண்ணிலாவை அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளில கூட்டிட்டு வந்து வேன் மூலயமா கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. பசுபதி ஒரு பொண்ணு ராகினி கிட்ட, ஏமா ராகினி இன்னும் இந்த ஊர்லயே இருக்க, கிளம்பி நம்ம ஊருக்கு போமான்னு சொல்ல, ராகினி இல்லப்பா இந்த நிலைமையில உங்களை விட்டு போக முடியாது, நானும் உங்க கூட இருக்கேன்பான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ கட்டையோட ரூம் குள்ள வந்து நிவின் பசுபதியை போட்டு பொலம் பொழக்கிறான். பசுபதி இங்க வந்து ஒளிஞ்சிருந்தா தெரியாது நினைச்சிட்டியா, ஒழுங்கு மரியாதையா வந்து எல்லாம் தப்பியும் நீ தான் பண்ண ஒத்துக்கணும், வந்து சரண்டரா வாடான்னு அடிச்சு கூட்டு போறப்போ பசுபதி ஆளுங்க வந்து நிவினை கட்டி போட்டுறாங்க. பசுபதியோ நிவின் அடிச்சு, டேய் நீயே சின்ன பையன், இங்கே கொண்டு போல தோணுது, ஆனா நான் என்னோட தங்கச்சிக்காக தான் உன்னை விட்டு வைக்கிறேன், நீ அந்த வீட்டுக்கு ஒரே பையன், செத்து போயிட்டுனா என் தங்கச்சி கஷ்டப்படுவா, இப்படியே போயிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நிவின் உடனே தன்னோட பேண்ட் பாக்கெட்ல வச்சிருந்த கத்தியை எடுத்து கையில இந்த கைத்தெல்லாம் அறுத்து ராகினியோட கழுத்துல கத்தி வச்சிடுறாரு. பசுபதி ஒழுங்கு மரியாதையா வெளில இருக்கிற வண்டியில போய் ஏறு, மட்டும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகலன்னா பொண்ணோட கருத்தை நான் இப்ப அறுத்துருவேன், உன் பொண்ணு தானே முக்கியம், அப்ப நான் சொல்றதை கேளுன்னு பசுபதி மிரட்டி ஸ்டேஷன் கூட்டு போறாரு. இதான் இப்ப சொல்ல நடந்தது.